நாம் தற்பொழுது சபைகளில் அநேகமான கூலியாட்களை காண்கிறோம். மேய்ப்பர்களை விட கிறிஸ்தவ சபைகள் கூலியாட்களினால் நிறைந்து போயிருக்கிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஜனத்தொகைக்கும் பணத்திற்கும் புகழுக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் மட்டுமே வேலை செய்கிறார்கள். ஆடுகளை அவர்கள் கவனிப்பதில்லை, ஆத்துமாக்களை அவர்கள் கவனிப்பதில்லை. அப்படி இல்லை, அவர்கள் ஆடுகளை கவனிக்கிறார்கள் என்று யாராவது கூறுவார்களாயின் அது எப்படி பொய்யான உபதேசங்களை ஓநாய்கள் கள்ள போதகர்கள் உபதேசிக்கும் பொழுது ஒருமைப்பாடு என்ற அடிப்படையில் மேய்ப்பர்கள் என தங்களை கூறுபவர்கள் ஒன்றுமே பேசாமல் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்களாக, திருப்பி மறுபடியும் சொல்லுகிறேன், குலைக்க மாட்டாத ஊமையான நாய்களாக ஏசாயா 56:10 இருக்கிறார்கள். அநேகமான ஒன்றுமே அதை பற்றி பேசாத, அதை பற்றி ஒன்றுமே தெரியாத மாதிரி அநேகமான போதகர்கள் இருக்கிறார்கள். ஒருமைப்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் தொடர்ச்சியாக மௌனமாய் இருக்கிறார்கள். யார் இந்த ஓநாய்கள்? அதான் மிக முக்கியமான விஷயம். மத்தேயு 7:15 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓநாய்கள் யார் என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு 7:15 கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களுமே இந்த ஓநாய்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.